ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்ம டோட்டல் கால்குலேஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த டோட்டல் வந்து நம்பரில் வரும். அந்த நம்பரை வந்து எப்படி வந்து வேர்டில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது யாருக்காவது கொட்டேஷன் அனுப்பினோம்னா அல்லது இன்வாய்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து அமௌண்ட்டு அண்டு அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு 4 அமௌண்ட்டு நான் வந்து இப்போ வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ருபீஸ் இன் வேர்டு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து செல்லு, அதில் தான் நம்ம வந்து அந்த இதை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நம்ம வந்து கோடிங் அடித்து நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணுறோம். எப்படின்னா, அந்த சீட் 1ல் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வியூ கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்சர்ட் அப்படிங்கிற மெனு இருக்குது. அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து அந்த கோடிங்கை வந்து நம்ம வந்து அடிக்கணும். அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து அந்த கோடிங் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கோடிங்கு. இது வந்து நம்ம ஃபுல்லாக உட்காந்து அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு Alt Q அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம அமுக்கணும். இப்போ வந்து Alt Q அனுப்பினோம்னா மறுபடியும் எக்ஸலுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த நம்பரோட டோட்டல் வந்து நம்மளுக்கு வேர்டில் வேணும் அப்படிங்கிறத அந்த செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது அந்த ஃபார்முலாவை இங்கே அடிக்கணும். ருபி ஃபார்மட் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வச்சு அந்த செல்லை செலக்ட் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். என்று அமைக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 45,087 ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ருபீஸ் இன் வேர்டில் வந்து ருபீஸ் 4,587 ஒன்லி அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம வந்து எல்லா டோட்டலுக்கும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னா, அதாவது எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படிங்கிறத ஃபைல் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மேக்ரோ கோடிங் இது அடித்தோம் பார்த்தீங்களா ஃபங்க்ஷன், இது வந்து அதில் வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைலை மறுபடியும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணவுமே இதில் வந்து செக்யூரிட்டி வார்னிங் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் கர்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ள ஆப்ஷன் இருக்கும். அதில் எனேபிள் தி கண்டென்ட் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து எப்போ இந்த எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணாலும் இந்த ஆப்ஷனில் போய் நம்ம போய் எனேபிள் வந்து கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து அதாவது எண்ணை வந்து எழுத்தாக மாற்றுறது, அதாவது ஒரு நம்பரை வந்து ருபீஸ் இன் வேர்டில் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.